சங்கீதம் 16:11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசனத்தினால நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று உங்களோடு சொன்னேன். அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பரிபூர்ண ஆனந்தம். கர்த்தர் பரிபூர்ண ஆனந்தத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி கிடைக்கும்? அவருடைய பிரசன்னத்தினால. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. நம்முடைய இருதயத்தை பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரப்ப விரும்புகிறார். பரிபூர்ண ஆனந்தம் என்பது குறைவில்லாத ஒரு ஆனந்தம். அதுல எந்த குறைவும் இருக்காது. அது பரிபூர்ணமான ஒன்றா இருக்கும். எப்படி இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவது? தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே முதன்மைப்படுத்தியிருப்பார், கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருப்பார், கர்த்தரையே மேன்மைப்படுத்தியிருப்பார், எல்லா காலத்திலும் துதித்து கொண்டிருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி செய்யும் போது நாமும் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு நித்திய பரிபூரண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் எங்களை நிரப்புங்க. அதுக்கு உங்களுடைய பிரசன்னத்தை தாங்க நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். நீர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை உடையவர். உண்மை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் உங்களுடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரப்புவீராக. அவங்கள உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.